அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவின் மூலம் உரையாற்றுகின்ற நானும் செவிமடுக்கின்ற நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றிருந்தால், அல்லது வாழ்க்கையின் இதர செயற்பாடுகளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தாலும், எமக்கு அடிப்படையாக ஒரு அஸ்திவாரமாக எம் வாழ்வை காக்கும் கேடயமாக தக்குவா என்கின்ற அந்த உணர்வு, அந்த அச்சம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும். தக்குவா உடையோர்களுக்குத்தான் நல்லுபதேசங்கள் பயன் தரும். அவர்கள்தான் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அவர்கள்தான் நாளை மறுமையிலே நல்ல முடிவை அறுவடை செய்து சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள். எனவே எம்முடைய தக்குவாக்கு உணர்வூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வோடு, பிரார்த்தனைகளோடு இந்த ஹுத்பாக்களை, உபதேசங்களை உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக வாழ்விலே ஒரு மாற்றம் வரும் என்கின்ற விடயத்தை நினைவூட்டி கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனித ரமதான் மாதம், அந்த மாதத்தின் சிறப்புகளை ரமதான் மாதம் நெருங்குகின்ற போதும் அந்த மாதத்திலும் பல்வேறு உபதேசங்கள், வழிமுறைகளூடாக எமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் உணர்த்தப்பட்டாலும் கூட குர்ஆனிய வசனங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு பயன்மிக்கதாகவும் இன்னும் உறுதிப்பாடுடையவர்களாக அவர்கள் மாறுவதற்கான ஒரு தூண்டுகோலாகவும் அவை அமையும் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லித் தருவதனால் அந்த விடயம் தொடர்ச்சியாக நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரமலான் மாதம் வந்தால் தவிர்க்க முடியாமல் நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அல் குர்ஆனை பற்றிய செய்தியாகும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே சொல்கின்ற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும். மனிதர்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவித்து காட்டுகின்ற, மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுகின்ற அந்த நேர்வழி காட்டியான, அந்த நேர்கோடான அந்த அல் குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த ரமலானுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில், இந்த ரமலான் மாதம் சிறப்பு பெறுகின்ற வகைகளில் ஒன்று அகிலத்தாருக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அல் குர்ஆன் இந்த மாதத்திலே அருளப்பட்டது என்று அல்லாஹ் மிக சிறப்பாக்கி இந்த மாதத்தையும் அல் குர்ஆனையும் ஒன்றிணைத்து பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரமலான் மாதத்திற்கும் அந்த ரமலான் மாதம் நமக்கு அல்லாஹுவால் ஒரு கிஃப்டாக, ஒரு ஆஃபராக கொடுக்கப்பட்டதற்கும் இந்த அல் குர்ஆனுக்கும் இடையில் நிறைய தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது மனிதனை நேர்வழி காட்டக்கூடியது, சரியான பாதையை காட்டக்கூடியது. மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நிரந்தரமான உலகத்தில் அவர்கள் நல்ல வாழ்வை அடைந்து கொள்வார்கள் என்கின்ற விடயத்தை அக்குவேறு ஆணிவேறாக மிக அழகாக பிரித்து வழிகாட்டுகின்ற ஒரு பாக்கியமிக்க ஒரு வேத நூல் என்பதனால் அந்த வேத நூல்
ரமலான் மாதத்திலே அருளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த ரமலானுக்கும் அல் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ரமலானில் ஏன் குர்ஆனோடு நாம் கூடுதலான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் ஆராய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகவே ரமலான் கடமையாக்கப்பட்டதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். தக்வாதாரிகள் தான் ஈருலக வாழ்வின் வெற்றியாளர்கள். தக்வா என்கின்ற அந்த கேடயத்தை, தக்வா என்கின்ற அந்த உணர்வை தன் வாழ்வின் அடித்தளமாக, அஸ்திவாரமாக, அளவுகோலாக கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் ஈருலகத்திலும் வெற்றியடைவார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களில் இருந்து மிக இலகுவாக வெளியேறி நிதானமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். அல்லாஹ்வை பற்றிய உணர்வு, அல்லாஹ் காட்டுகின்ற ஏவல்கள் விலக்கல்களை எடுத்து நடக்கின்ற உணர்வு, சுவர்க்கத்தை எதிர்பார்த்து வாழ்கின்ற உணர்வு, நரகத்தை பயந்து வாழ்கின்ற உணர்வு, இந்த உணர்வுகள் கலந்த ஒன்றுதான் தக்வாவாகும். இந்த தக்வா உடையவர்களாக அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை கட்டுப்பட்டு நடக்கின்றவர்களாக, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வில் உயிரோட்டமான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எம் வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்கின்ற போது அந்த செயற்பாடுகளுக்கு முன்னால் இறைவனின் நினைவுகளையும், இறைவனுடைய அச்சத்தையும், இறைவனுடைய வழிகாட்டுதல்களையும் கொண்டு வந்து மனிதன் தன்னை புடம்போட்டு பாக்கியவானாக, பெருமதியானவனாக, தூய்மையானவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நோன்பு என்பது மனிதர்களை முத்தக்கீன்களாக ஆக்குவதற்கான ஒரு பயிற்சி காலம், ரமலான் காலம். நோன்பு என்கின்ற கடமையும் அந்த நோன்பு கட்டாயமாக்கப்பட்ட ரமலான் மாதமும் மனிதர்கள் ஒரு தர்பியாக எடுக்கின்ற காலமாகும். நேர்வழியில், சத்தியத்தில், சொர்க்கத்தின் பாதையில் போவதற்கான பயிற்சியை எடுக்கின்ற காலமாகும். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்கின்ற போது இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த குர்ஆன் ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்று. எனவே ஒருவன் தக்வாதாரியாக வாழ வேண்டும் என்றிருந்தால், அவன் முத்தகீனாக ஆக வேண்டும் என்றிருந்தால், அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் தருகின்ற அளவில்லா அருளாகிய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றிருந்தால் மனிதன் இந்த குர்ஆனின் நிலையிலே வாழ்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை அல் குர்ஆன் அடித்துச் சொல்கிறது. எனவே முத்தகீன்களாக பயிற்சி பெறுவதற்காக கடமையாக்கப்பட்ட இந்த ரமலான் மாதமும் அதனுடைய நோன்பும் அந்த முத்தகீன்களை உருவாக்குவதற்கு அல் குர்ஆன் என்கின்ற இந்த வேதமும் அருளப்பட்டிருக்கிறது. எனவே ரமலான் மாதம் அல் குர்ஆனின் மாதம் என்றால் அல் குர்ஆனின் வழியில் மனிதர்கள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற மாதம். ஷைத்தானின் வழிகாட்டுதல்கள், ஷைத்தானின் அழைப்புக்கள்கள், தான் தண்டித்தனமான தன்னிஷ்ட பிரகாரமான வாழ்க்கை நெறிகளுக்குள் சிக்கி சீரழிந்த மனிதர்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சீரழிக்கின்ற ஷைத்தான்களை விலங்கிட்டு ஷைத்தானிய உணர்வுகளை குறைத்து ஈமானிய உணர்வுகளுக்கு உயிரூட்டி தக்குவாவை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பாக்கியமிக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து அல்லாஹ் இந்த காலத்தில் நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அருள் புரிந்த மாதம் இது. இந்த காலத்தை நீங்கள் குர்ஆனிய வாழ்வை நோக்கி நகர்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை அருளிய காலம் இது. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவிலே இந்த குர்ஆன் அருளப்பட்டது. 1000 மாதங்கள்
83 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் ஒரு மனிதன் சதா நின்று வணங்கும் பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ஒரு இரவில், அந்த இரவுக்கே அல்லாஹு தஆலா ஸ்பெஷல் ஒரு ஆஃபராக கொடுக்கிறான். இந்த குர்ஆன் அருளிய இரவில் நின்று வணங்குகின்ற ஒருவர் 83 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் சொலையாக நன்மை செய்த பாக்கியம் பெற்ற பாக்கியவனாக மாறுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். குர்ஆன் இறங்கிய அந்த நாளை பயன்படுத்துகின்றவன் பாக்கியவானாக மாறுகின்றான் என்றால், அந்த குர்ஆனின் நிழலில் வாழ்கின்ற மனிதன் நாளை மறுமை உயர்ந்த சொர்க்கத்தின் உச்சாணியில் இருக்கின்ற ஒருவனாக மாறிவிடுவான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற அல் குர்ஆன் என்கின்ற அந்த வெறும் பரக்கத் புத்தகமாக மட்டும் பார்க்கப்படுகின்ற, பரக்கத்திற்காக மட்டும் அல்லது வீடுகளிலே சடங்குகளுக்கும் சம்பிரதாயத்திற்காக மட்டும் பெரும்பாலானவர்களால் ஓதப்படுகின்ற குர்ஆன் அந்த நோக்கத்திற்காக அருளப்பட்டது அல்ல. குர்ஆன் என்பது மனிதன் வாழ்வியல் வழிகாட்டலாக கொள்ளப்படுவதற்காக அருளப்பட்டதாகும். இதை இந்த ரமலான் மாதத்தில் நாம் சிந்தித்து உணர வேண்டும். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் அந்த வகையில் தான் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது? இந்த அல் குர்ஆன் நமக்கு அருளப்பட்டதன் மூலமாக அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கிறான்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், மன் அஹப்பல் குர்ஆன ஃபல் யுபஷிர். அதாவது முதலாவது இந்த குர்ஆன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஹுப்புல் குர்ஆன், அந்த குர்ஆனை நேசிக்கின்ற தன்மை வேண்டும். யார் அல் குர்ஆனை நேசிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி கிடைத்து விட்டது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய வழி அந்த அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. எனவே நான் அல் குர்ஆனை ஒருவன் நேசிக்கிறான் என்றால் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறவனுடைய அடையாளம் அது. அந்த குர்ஆனோடான அந்த தொடர்பு என்பது சொர்க்கத்தின் பாதையின் தொடக்க புள்ளி அது. இதை முதலில் விளங்க வேண்டும். எனவே குர்ஆனில் எமக்குள்ள எதிர்பார்ப்பு, அல்லாஹ் நமக்கு அந்த குர்ஆனை அருளியதன் மூலமான நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற முதலாவது விடயம் அந்த குர்ஆன் மீதான பற்றை நாம் சரியாக ஆக்கிக் கொள்வதாகும். இரண்டாவதாக, அந்த குர்ஆன் நாம விரும்பியோ விரும்பாமலோ தற்செயலாக ஒரு இடத்தை போது ஓதப்பட்டால் கூட அதற்கு காது சார்த்தி கேட்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாம் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பற்றி குர்ஆன் பல இடங்களில் இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்றதை பற்றி மிக நுணுக்கமாக குர்ஆன் பேசி இருக்கிறது. குர்ஆனை எப்படி பயன்படுத்துவது என்று, இந்த அல் குர்ஆனில் ஒரு மனிதன் எப்படி பயன்பெறுகிறது என்பதை பற்றி அல் குர்ஆன் மிக நுணுக்கமாக பேசி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு குர்ஆனிலே வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக்கி யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். இத்தூதர் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஓதப்படுவதை அவர்கள் கேட்டால், செவியேற்றால், அவர்கள் உண்மையை உணர்ந்து கொண்டதன் விளைவாக அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஆமன்னா, யா அல்லாஹ் இந்த வேதத்தை நாங்கள் நம்பிவிட்டோம், ஏற்றுக்கொண்டோம், ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன், அதனை ஏற்றுக்கொண்டு சாட்சி கூறுவோர்களின் பட்டியலில் எங்களையும் நீ சேர்த்து விடு, எழுதிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வார். இந்த சமிஅ அல்லது அஸ்ஸம்மு அல் இஸ்திமா, கேட்டல், இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையில் முஃபஸ்ஸிரீன்கள் விரித்து பேசுவார்கள். ஒருவன் எங்கேயோ போகின்ற போது, எந்த தேவையும் இல்லாமல் போகின்ற போது ஒரு குர்ஆன், அவன் ஒரு ஆளோட கதைச்சிரிக்க போறான், சும்மா பஸ்ல போறான், போக்குல திடீர்னு குர்ஆன் ஓதுது என்றால் அதை கேட்கிற வசனத்தை தான் இந்த வசனம் சொல்கிறது. அப்படி வருகின்ற போதும் அவர்கள் அதை கேட்டால் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் கண்கள் கண்ணீர் வடித்து அந்த குர்ஆனுக்கு சரணடைகின்ற அந்த சரணாகதி நிலையை
அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இந்த குர்ஆனை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோர்களின் பட்டியலில் எங்களை நீ சேர்த்து விடு என்று, அதற்கு சாட்சியாக்கி விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனம் வருகிறது, குர்ஆன அதாவது நோக்கத்தோடு கட்டல், வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஊ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அமைதியாக இருந்து அதனை நீங்கள் செவிமடுங்கள், நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள், உங்களுக்கு கிருபை கிட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அல் இன்சாத், மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்ல வரும் செய்தி என்பதை என்ன என்பதை செவிசாய்த்து உற்று கேட்கின்ற தன்மையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த குர்ஆனுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஓதப்படுகின்ற குர்ஆனை காதால் உள்வாங்கி உள்ளத்துக்குள் ஊடுருவச் செய்து அது சொல்ல வரும் செய்தியை சிந்திக்கின்ற தன்மை ஒரு மூமினிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வை பற்றி மூமின்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், அவர்களுடைய அல்லாஹ் பற்றி அவருடைய சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கி அவருடைய அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது இயற்கையாக குர்ஆன் ஓதுகின்ற போது ஒரு மூமினுக்கு வர வேண்டிய பண்பாகும். இவர்கள்தான் குர்ஆனோடு உண்மையான தொடர்பிலே இருக்கிறார்கள் என்கின்ற அர்த்தம். நமக்கு அப்படி வருதா? நாம் எவ்வளவு குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இவை போதுமான அளவுகோலாக இருக்கும் சகோதரர்களே. குர்ஆனின் பால் ஈர்ப்பு, குர்ஆன் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்துகின்ற தாக்கம். இந்த குர்ஆன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்துக்கு சொல்லுகின்ற விளக்கம் சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள், குன்னா இதா சமிஅனா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, குர்ஆனிலே எங்கேயாவது ஈமான் கொண்டோர்களே என்று மூமின்களை விழித்து ஏதாவது ஒரு வசனம் வந்தால் அன்சத்னா, நாங்கள் அப்படியே அமைதியாகி விடுவோம். ஃபஹு அம்ருன் அவ் நஹ்யுன், அல்லாஹ் ஏதோ ஒன்று ஏவ போறான் அல்லது ஏதோ ஒன்றை அல்லாஹ் தடுக்க போறான் என்கின்ற விடயத்தில் எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய உணர்வுகள் அப்படி ஸ்தம்பித்து போய்விடும் என்று இமாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த குர்ஆனுக்கு வசனம் சொல்கிறது. மூமின்களுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும். உள்ளம் அப்படியே ஈர்க்கப்பட்டு அதன்பால் அவர்கள் காதையும் உள்ளத்தையும் சேர்த்து கொடுத்து விடுவார்கள். ஓத குர்ஆன் தொடங்கினாலே அதை நிப்பாட்டு என்கிற வாய்களும் உணர்வுகளும் தான் எங்களிடத்தில் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. நாம் குர்ஆனிய சமூகமா சகோதரர்களே, இந்த ரமலானில் இதைத்தான் நாங்கள் புடம்போட்டு திருப்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் பேசிட்டு இருக்கிறது ஆரோ உணர்வு இல்லாமல் ஒரு இடத்த குர்ஆன் போட்டால் அதை கேட்கணுங்கிறது, அல்லது குர்ஆன் போடுகின்ற போது அதை செவிசாய்த்து உணர்வை கொடுத்து கேட்கிறது. மூன்றாவதாக குர்ஆன் சொல்லுகிறது, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனை ஓத வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறது. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விடயம் ஒன்று, குர்ஆன் ஓதப்பட வேண்டும், குர்ஆன் தொடர்ச்சியாக ஓதப்பட வேண்டும். மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா, யார் ஒருவன் இந்த குர்ஆனில் இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை, அது 10 மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு சொல்லாக ஆக்காமல் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். நாளை மறுமையில் என் நன்மைகள் நிறுக்கப்படுகின்ற போது என் நன்மையின் திராசை கதிக்கச் செய்கின்ற இந்த இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அல் குர்ஆனிய வசனம் ஓதுதல் என்பதன் மூலமான இந்த நன்மையை தினந்தோறும் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களில் யார் என்று அல்லாஹ்வுடைய அந்த அல் குர்ஆனிய வசனங்களை முன்வைத்து நாம் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுற விடயத்தில் நபி அவர்கள் 2 விதமாக மனிதர்களை பிரித்து சொல்வார்கள். ஒன்று அல் மாஹிர், அதாவது தேர்ச்சி பெற்ற குர்ஆன் ஓதுபவர், நல்லா ஓத தெரிஞ்ச சரளமாக ஓத தெரிந்தவர். அல் மாஹிரு ஃபில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனின் தேர்ச்சி பெற்றவர், சரளமாக ஓதக்கூடியவர், கண்ணியமிக்க
எழுத்தாளர்களான மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா குர்ஆன் ஓத தெரிஞ்ச மக்களை பற்றி சொல்றான். அந்த பாக்கியத்துக்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேரை பற்றி இன்னொரு வகையானவர்கள் ஓதணும் என்று ஆசை, ஓத தெரியாது, ஓதுவதற்கான முயற்சி எடுக்கின்றார்கள், திக்கி திக்கி ஓதுகிறார்கள். அவர்களுக்கு 2 மடங்கு கூலி, 2 வகையான கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வல்லதி யக்ரவு வஅலைஹி வஹுவ அலைஹி ஷாக்குன் யததஅு ஃபீஹி லஹு அஜ்ரானி இஸ்னானி. அதாவது அவருக்கு 2 மடங்கான நன்மை. ஓதுறாரு, திக்கி திக்கி ஓதுறாரு. ஓதணும் என்கின்ற அந்த உணர்வுக்கு அவருக்கு ஒரு நன்மை, திக்கி திக்கியாவ ஓதினாரே அதற்கு ஒரு நன்மை. எனவே குர்ஆனை அதனோடான தொடர்பை ஒவ்வொரு நாளும் ஓதவன் திக்கி திக்கி ஓதுறவனாக மாற மாட்டான், இருக்க மாட்டான். அவன் நிலை மாறி சரளமாக ஓதி மலக்குமாருடைய சபைகளில் சங்கமிக்கக்கூடிய அளவுக்கு, இருக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியவானாக மாறும். அந்த பாக்கியவான்களில் ஒருவராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா? குர்ஆன ஓதக்களையும் அழகா ஓதணும் குர்ஆன் சொல்கிறது. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்கள் குர்ஆனை தெளிவாக, மெதுவாக, அழகாக, ஒழுங்காக, முறையாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அருளாளன் காட்டும் வழிமுறை இது. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். சும்மா ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி, ஒரு கதை புத்தகம் படிக்கிற மாதிரி, அல்லது வேற ஏதோ ஒரு தகவலுக்கு ஒரு நூலை ஒத்த விரலால் பிரட்டுகின்ற மாதிரி பிரட்டுகின்ற ஒரு வேதம் அல்ல இது. இது உள்ளத்தில் உள்வாங்கி, நாவுகளால் மொழிந்து உள்ளத்தில் உள்வாங்கி வாழ்வாய் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்வியல் கேடயம், ஒரு வாழ்வாதாரம். இந்த குர்ஆனுக்கு இந்த குர்ஆன் கொடுத்திருக்கின்ற அளவுக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா என்பதை இந்த குர்ஆன் வசனம், ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் என்பது தொடராக ஓதுகின்ற ஒன்று. திலாவா என்கின்ற விஷயத்தை சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்லுவார்கள், திலாவத் என்றால் ஒன்றன் ஒரு தர ஓதி முடிச்சு போட்டு அதோட முடிச்சு வைக்கிறல, திரும்ப விட்ட இடத்துல இருந்து அடுத்த இடத்துல இருந்து திரும்ப தொடங்குறது, இதுதான் திலாவத்துங்கிறது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை சொல்கின்ற போதார்கள். குர்ஆன் தொடராக ஓதுகின்ற ஒன்று. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, எவர்கள் குர்ஆனை தொடராக ஓதி வருகின்றார்களோ, அகாமுஸ் ஸலாத, தொழுகையை தொடராக நிலைநாட்டி வருகிறார்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் அளித்த ரிஸ்கில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து வருகிறார்களோ, சிர்ரன் வ அலானியா, சிர்ரன் வ அலானியத, இரகசியமாகவும் பரகசியமாகவும் இப்படி கொடுத்து வருகிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, இந்த வேலையை செஞ்சிட்டு வாரார்கள். தொடராக குர்ஆனை ஓதிட்டு வருகின்றவர்கள், விட்டு விட்டு தொடாமல் தொடராக தொழுது, நோம்புகால தொழுகையாளிகளாக இல்லாமல், நோம்புகால குர்ஆன் ஓதுகின்றவர்களாக இல்லாமல், நோம்புகால தர்மகத்தாக்களாக இல்லாமல், காலமெல்லாம் இந்த கடமையை எவர்கள் தொடராக செய்து வருகிறார்களோ அவர்கள் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, அவர்கள் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டம். லாஸ்டே இல்லாத ஒரு பிசினஸ்ல அவங்களுடைய டைம், அவங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக, முதலீடு செய்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ரமலான் வந்தால் குர்ஆன் ஓதுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரமலானோடு குர்ஆனை மூடி தன்னுடைய அலுமாரிகளுக்குள்ளும் பலன்களுக்குள்ளும் செறிவிட்டு அப்படியே அடுத்த ரமலான் வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவங்க சும்மா குர்ஆன் ஓதுறாக்கள், குர்ஆனை திலாவத்து செய்கிற தொடரேட்சியாக குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கிடையாது. போன நோன்பு கோதிர குர்ஆன் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சிகளும் பேசும். இந்த குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு என்ன என்பதை ஒவ்வொருடைய மனச்சாட்சியும் பேசும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை ஓதுறாக்களை பற்றி சொல்லக்கல, மஜ்தமா கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும், ஒரு கூட்டம், அதாவது பள்ளிக்குள்ள கொஞ்சம் பேர் சேர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய அறிவை கற்றுக்கொள்கின்ற விடயத்திலே ஆளுக்கால் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் மீது இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா,
அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய கருணை சூழ்ந்து கொள்ளும். வகஃபத்துஹுமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு தஆலா தன் சன்னிதானத்திலே இருக்கின்ற மலக்குமாரிடத்தில் இவர்களை பற்றி பேச, அண்ணா இவர் அப்துல் ரஹ்மான் ஓதுறார், இன்ன இவர் அப்துல்லா ஓதுறார் என்று அல்லாஹ் தன் கண்ணியமான மலக்குமார்களுக்கு முன்னால் தன்னுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற அந்த மலக்குமார்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதிலும் அதனை படிப்பதிலும் ஈடுபடுகின்ற மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த பாக்கியமிகு குர்ஆன் ஓதுவர்களுடைய பட்டியலில், அதை விளங்குகளுடைய பட்டியலில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? ரமலான் என்றால் வெறும் குர்ஆனை நாவுகளில் மொழிகின்ற ஒரு மாதம் கிடையாது. நாம் உணர்விழந்து வாழ்ந்த 11 மாதங்களின் உணர்வுகளிலிருந்து மீண்டும் புதித மனிதனாக மாறி அடுத்த வரும் காலங்களையும் அதே வழியில் கொண்டு போவதற்கான ஒரு பயிற்சி காலம். அதற்குத்தான் ரமலான்ல நாம திட்டமிடணும். ஒருவனை ரமலானை உயிர்ப்பித்த ரமலான் முஸ்லிம்களாக, ரமலானில் குர்ஆனை ஓதிய, ரமலானிலே குர்ஆனை பயன்படுத்தியவர்களாக, காலத்துக்கும் சீசனுக்கும் முஸ்லிமாக மாறுகின்ற வேடதாரிகளை இல்லாமல் என்றும் முஸ்லிமாய் வாழ்கின்ற நல்லடியார்களாக மாறுவதற்கான ஒரு பயிற்சி எடுக்கும் பாசறை மிகு காலமாக இந்த காலத்தை பயன்படுத்துகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை மரணம் செய்கிறார்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில குர்ஆனை பாடமாக்கினார்கள். இந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு சொல்லக்களை சொல்வார்கள், பாடமாக்கினர்களை பற்றி தான் இந்த ஹதீஸ் பேசுகிறது. யுகாலு லி சாஹிபில் குர்ஆனி யௌமல் கியாமா, குர்ஆனை உடையவர்களை பற்றி நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொல்லப்படும், இக்ரா வர்க வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி தாரி துன்யா, நீங்க இந்த குர்ஆனை ஓதுங்க, இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதிய மாதிரி அழகாக நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க. ஃபஇன்ன மன்சிலத்தக இந்த ஆகிரி ஆயத்தின் குந்த தக்ரவுஹா, நீ இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே போங்கள், எவடத்தை போய் நிப்பாட்டீர்கள் அதுதான் இந்த சுவர்க்கத்தின் உயர்ந்த உங்களுடைய இடம் என்று அவர்களுக்கு பாக்கியம் வழங்கப்படும். சுவர்க்கம் எல்லாருக்கும் ஒரே தரத்தில் இல்லை. மனிதருடைய நன்மையின் தன்மைக்கேற்ப அல்லாஹு தஆலா அவருடைய சொர்க்கத்தின் தன்மைகளையும் சிறப்புகளையும் விரிவாக்கியும் சிறப்பாக்கியும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு மனிதன் உச்சகட்ட இடத்தை அடைவதற்குரிய வழிகளில் ஒன்றாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறார். குர்ஆனில் எவ்வளவுக்கு எம் உள்ளங்களில் இருக்கிறதோ அது உழிக்கின்ற அளவுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தின் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாக்கியங்களின் பட்டியலில் சேரக்கூடிய ஆற்றலோடு நாம் இருக்கிறோமா? இதை பற்றி நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே மாதிரி தான் குர்ஆனை பற்றி சிந்திப்பது, ததக்குர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் லரப்னா லின்னாஸி ஃபி ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல் லஅல்லஹும் யததக்கரூன். இந்த குர்ஆனிலே பல சம்பவங்கள் பல விடயங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். பல நல்ல, அதாவது எதற்காக சொல்லி இருக்கிறோம் என்றால் லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்தினி இளைஞனின் வாழ்வியல் வரலாறு, பொறுமையின் சிகரத்தின் வரலாறு அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று எத்தனை பேர் அந்த யூசுஃபுடைய வரலாறில் இருந்து பாடம் படித்திருக்கிறோம்? வெறும் கதையாக பிரட்டியவர்கள், கதைத்தவர்கள், கெட்டவர்கள் தான் எங்களில் அதிகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட சோதனைகளும் அவர்கள் பட்ட செய்த சாதனைகளையும் பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதிலிருந்து படித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு வன்மேன் ஆமி போன்று ஒற்றை மனிதனாக நின்று இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை சமுதாயத்திலே கொண்டு சேர்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல் குர்ஆனிலே இருக்கிறதே, அதை படித்து ஈமானை உறுதிப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அறுக்க கட்டளை வந்தபோது மகன் என்றும் பாராமல் அறுக்க துணிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தபோது தன் கழுத்து போனாலும் உயிரும் போனாலும் பரவாயில்லை என்று அறுக்க கழுத்தை கொடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை படித்து அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆன் என்பது பரக்கத்திற்கு ஓத வந்தது அல்ல, படிப்பினை பெற வந்தது.
நல்லுபதேசம், அதை சொல்ல வந்திருக்கிற செய்தி நமக்கு மெசேஜ், நம் வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டல், நாம் பெற வேண்டிய படிப்பினை. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். இந்த குர்ஆனில் நிறைய விடயங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். நீங்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான், நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உலகத்தில் வாழ்வியல் வழி தெரியாமல் அலைமோதி திரிகின்ற பலர் மாற்று மதங்களில் இருந்து குர்ஆனை ஏற்று முஸ்லிம்களாக மாறி இன்று உலகத்துக்கே இஸ்லாத்தை பேசுகின்ற பெரும் தாயிகளாக மாறி இருக்கிறார்கள். பிலால் பிலிப்ஸ், அப்துல் ரஹீம் கிரீன், கமலாதா சுரையா, இப்படி பல பேர் உலக வரலாற்றில் இன்று வரைக்கும், யூசுப் எஸ்டஸ் என்று பல பேர் இன்று கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏனைய சமுதாயத்திற்கும் இதுதான் இஸ்லாம் என்கின்ற செய்தியை இந்த குர்ஆனை படித்து அதிலிருந்து பாடம் படிப்பினை பெற்று வெளியே வந்து இன்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார் மற்றவர்களுக்கு. ஆண்டாண்டு காலமாக இந்த குர்ஆனை என் கைகளிலும் என் வீடுகளிலும் சுமந்து திரிகின்ற மக்களே, நாம் பெற்ற படிப்பினை என்ன? வெறும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்குள்ளும் அடிமைப்பட்டு எது வாழ்வு என்று வழிகாட்டிய இஸ்லாமிய வாழ்வியலை விட்டுவிட்டு தாந்தோன்றித்தனமாகத்தானே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம் வீட்டு நிகழ்வுகளை, எம் வாழ்வியல் அம்சங்களை, எம் வியாபாரங்களை, எம் அரசியல் பொருளாதார சமூக வாழ்வை எது தீர்மானிக்கிறது? எதன் அடிப்படையில் கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த குர்ஆனில் பெற்ற படிப்பினையின் அடிப்படையில் தான் கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறோமா? எம் மனச்சாட்சிகள் இதற்கு பதில் சொல்லும். குர்ஆன் என்பது விளங்குவதற்காக வந்த மார்க்கம், விளங்குவதற்காக அருளப்பட்ட வேதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாதி லஅல்லஹும் யஃப்கஹூன், அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பல வசனங்களை எவ்வாறு பலவாறு விவரிக்கின்றோம் என்பதை நீங்கள் கவனிப்பீராக. விளங்கிக் கொள்ளணும். லஅல்லஹும் யஃப்கஹூன், இந்த குர்ஆன் விளங்குவதற்காக. அது என்ன சொல்ல வருது, என்ன சட்டத்தை பேசுது, நான் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு, இந்த அறிவு கண்ணத்தோடு இந்த சட்டத்தை பெற வேண்டும். குர்ஆனில் எம் வாழ்வியலுக்கு தேவையான சட்ட திட்டங்கள் வரை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்களை தேடி அல் குர்ஆனில் போய் எம் வாழ்வை அமைத்துக் கொள்ள முற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இது எப்படி செய்கிறது என்று சடங்கு சம்பிரதாயம் தானே எம் வாழ்வின் சட்டங்களை தீர்மானிக்கிறது. வாழையடி வாழையாக மூதாதையர்கள் செய்து வந்த முறைதானே மார்க்கமும் சட்டமுமாக எம் காலத்தில் வாழ்வியல் நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், காலூ பல் நத்தபிஉ மா அல்பைனா அலைஹி ஆபானா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எப்படி செய்ய கண்டோமோ அப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகின்ற சமுதாயம் தானே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்று. இறக்கி வைத்ததில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே பின்பற்றலாம். அதைத்தான் நாம தொடரல. அத ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துவிட்டு நாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று எங்களை குர்ஆனிய விடயத்தில் மட்டும் அடையர்களாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். தெரியாமல் இருப்பது பிழையே கிடையாது. என்றால் குர்ஆன் சொல்லுது, தெரியாதவர்களும் இருப்பார்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனிய அறிவின் தேடல், அந்த தாகம் எங்களில் எத்தனை பேருக்கு வந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் என்பது விளங்குறதுக்காக வந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆன் என்பது ஆய்வு செய்வதற்காக வந்தது என்று. ஆய்வு செய்வதற்காக வந்தது. ஒரு நாள் காலையில், ஒரு நாள் இரவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியிடத்திலே சொல்கிறார்கள், இன்றிரவு என்னை வணங்க என்னை விட்டு விடுங்கள். ஃபுல்லா நின்று வணங்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சுபஹுக்குடைய நேரம் வருகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்காக அழைக்க வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவரே,
அல்லாஹு தஆலா உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னித்திருந்தும் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். நான் ஒரு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சுதான் இருக்கான், இருந்தாலும் நான் நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? இன்று ஒரு வசனம் எனக்கு இறங்கியது, அந்த வசனத்தை ஓதி சிந்திக்காதவருக்கு நாசம் உண்டாகட்டும். அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய, அதாவது சூரத்து ஆல இம்ரானில வர 90வது வசனம், அதுக்கு பின்னால வர வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று தொடர்கின்ற ஒரு வசனம். விடிய காலை எழுந்தவுடன் ஒரு மனிதன் சுபகிலே அதிகாலையிலே ஓதுவதற்கு இந்த வசனம் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு வசனம். வானத்தை பார்த்து அதிகாலை நேரத்திலே ஓதுகின்ற வசனம். இந்த விடயங்களை அறிவுடையோர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்க சொல்றான். சிந்திக்காத சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோமே. சிந்திக்காத சமூகங்கள் நாசமாய் போகட்டும் என்று அல்லாஹ் உடைய தூதர் சொல்கின்ற அளவுக்கு நாம் அந்த துஆவுக்குள் அடங்கியவர்களா அல்லது வெளியேறியவர்களா? சகோதரர்களே, அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை ததப்புர் ஆய்வு செய்ய வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த ததப்புரை சொல்லக்களை சொல்லுவாங்க. நாம ஓதிட்டு வந்த எல்லாத்துடைய கடைசி ஃபைனல் ரிசல்ட் இந்த குர்ஆன் நமக்கு ஃபைனலா என்னத்தை சொல்லுகின்றது, அந்த முடிவை கண்டுபிடிக்கின்ற அந்த வேலை தான் ததப்புர். என்னத்தை எதிர்பார்க்கு, என்ன சட்டத்தை சொல்லுது, என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கு, என்ன ஆர்டர், என்ன விலக்கல் என்கின்ற அந்த ஃபைனல் ரிசல்ட்டை அறிந்து கொள்கின்ற அந்த ஆய்வின் முடிவுதான் ததப்புர். இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாமா? உள்ளம் பூட்டியா போடப்பட்டுள்ளது? உங்கள் உள்ளங்களுக்கு இறுக பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம நம்மள்ட்ட கேட்போம், எத்தனை பேர் ஆராய்ந்து இருக்கிறோம்? அல்லது எத்தனை பேர் இதயங்களில் பூட்டை பூட்டி கொண்ட இருள் விழிந்த இதயங்களோடு உலாவித்திருக்கிறோம்? எவருடைய உள்ளங்களில் குர்ஆன் இல்லையோ அவர்கள் பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாலடைந்த உள்ளங்களை சுமந்த மனிதர்களா, அல்லது அல் குர்ஆனிய வசனங்களால், அதனுடைய வார்த்தைகளால், அதனுடைய அர்த்தங்களால், அதனுடைய சட்டங்களால் ஒளி பெற்ற உள்ளங்களா எம் உள்ளங்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று கேட்கிறான். அல் குர்ஆன் என்பது நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்ட வந்த வேதம். ஓத வந்தது, விளங்க வந்தது, அதன் அடிப்படையில் வாழ வந்தது. அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தக்குவாவை புதுப்பிப்பதற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அழகான ஒரு சீசன் தான் ரமலான் காலம். சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி, நம்முடைய மனநிலையை நமக்கு விரிவாக்கி, எம் சிந்தனைகளை சிதறடிக்கின்ற ஷைத்தானிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி நம்மளை நல்வழியில் வாழ வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஆஃபரை இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்தும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நல்ல ஒரு அடியானாக ஒருவன் இந்த ரமலானை கடக்கவில்லை என்றால் அவன் நாசமா போட்டும். ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவது எப்படி, தக்குவா உடையவனாக மாறுவது எப்படி? தக்குவாவை உயிர்ப்பிக்கின்ற அந்த ஒரு சாதனம், ஒரு வழிகாட்டுதல் என்றால் அது குர்ஆன் தான். குர்ஆன்ல தான் தக்குவாவை உயிர்ப்பிக்கின்ற வழிகாட்டுதல் இருக்கிறது.
இந்த தக்குவாவை உயிர்ப்பிக்கின்ற வழிகாட்டலில் இந்த குர்ஆனை நாம் அதனுடான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவர். யாரு சிறந்தவன் என்று தேடக்கல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் யார் அதிகம் தக்வா உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்றவர், அதேபோல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறவர். எனவே ஒருவனை தக்வா உடையவராக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக ஆக்கக்கூடியது அல் குர்ஆன் தான். ஒருவன் அல் குர்ஆனை உதறி வைத்துவிட்டு, ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓரந்தள்ளி வைத்துவிட்டு ஒருவன் தக்வாதாரியாக மாற முடியாது. குர்ஆனை ஓத ஓதத்தான் தக்வா வரும். குர்ஆனை விளங்க விளங்கத்தான் தக்வா ஊறும். குர்ஆனை படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிய புரியத்தான் பக்குவமான மனிதனாக மனிதன் மாறுவான். நபி அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு வாழ்வியல் உதாரணம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு இந்த நபியிலே அழகிய வழிகாட்டுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் நபியை நமக்கு ஒரு ரோல் மாடலாக அடையாளம் காட்டுகிறான். என்ன அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி அவருடைய வாழ்வு என்பது அல் குர்ஆனின் பிரதிபலிப்பாக இருந்தது. குர்ஆனினுடைய மறுவடிவம் நபி அவர்கள் என்று சொன்னார்கள். நாம் எப்ப மாறுற? எப்படி குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறோமே. ஒரு முஸ்லீமாக இருந்து குர்ஆனை ஓத தெரியாமல் இருப்பதை விட மிக கேடுகட்ட அவமானம் வேறு எதுவாக இருக்க முடியும்? வேறு எதுவாக இருக்க முடியும்? பிலால் பிலிப்ஸ் 73ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு மாற்று மொழிகளிலிருந்து இந்த இஸ்லாத்தை குர்ஆனை படித்து, ஒரு கம்யூனிசவாதியாக இருந்தவர், படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த இஸ்லாத்துடைய சரியான தத்துவத்தையும் யதார்த்தத்தையும் புரிய வேண்டும் என்றால் மூல மொழியில் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்று மதீனா ஜாமியா இஸ்லாமியாவுக்கு சென்று அரபையும் திறமையாக கற்று இஸ்லாத்தையும் கற்று இந்த இஸ்லாத்தை நன்றாக குர்ஆனை நன்றாக வழங்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஒரு புதிய முஸ்லீம். நாம் பரம்பரை முஸ்லீம், குர்ஆனை ஓத தெரியாது. எவ்வளவு கேவலம்! குர்ஆனை விளங்க ஒருவர் அரபு படிக்கிறார், ஆனால் நமக்கு குர்ஆனை ஓதவே தெரியாது என்றால் எவ்வளவு கேவலம் சகோதரர்களே! இப்படி ஒரு முஸ்லிம் இருக்கேலுமா? ஆங்கிலம் தெரியாது என்பது ஒரு வெட்கக்கேடு அல்ல, ஒரு அவமான சின்னமே கிடையாது. குர்ஆன் ஓத தெரியாத ஒரு முஸ்லிம் இருப்பதுதான் அவமானம். இன்று புதிய தலைமுறைகள் வருகிறது, குர்ஆனை ஓத தெரியாத தலைமுறைகள். இந்த அநியாயத்தை அவருடைய பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களில் சிறந்தவர், உங்களில் குர்ஆனை கற்றவர், குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர். தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்காத ஒரு தந்தை சிறந்த தந்தையாக இருக்கவே முடியாது. இன்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டுகின்ற வேத நூலின் அறிவில்லாமல் பிள்ளையை வளர்க்கின்ற தந்தை ஒரு அறிவில்லாத தந்தை. அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம். ஸ்காலர்ஷிப் என்கின்ற பரீட்சைக்காக பிள்ளைகளுடைய குர்ஆனிய கல்வி காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதார பேய் பிடித்ததன் காரணமாக மறுமையின் சுவர்க்க கல்விகள் அப்படியே காயடிக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக அரபு காலேஜுகளுக்கு இன்டர்வியூக்கு பிள்ளைகள் வாரார்கள், நல்ல ஸ்காலர்ஷிப் படிச்சு நல்ல கெட்டிக்காரன், குர்ஆன் ஓத கொடுத்தா ஓத தெரியா? இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்? பெற்றோர்கள். எல்லா குழந்தைகளும் பிறக்கையில் நல்ல குழந்தைதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதமாற்றம் செய்து உருமாற்றம் செய்கின்றவர்கள் அவர்கள் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான். நல்ல பிள்ளையாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் பெற்றோருக்கு இருக்கிறது. அவர்கள் தான் முதல் ஆசான். முதல்ல அவங்களோட சிந்தையிலே இல்லையே, எல்லாம் மிஞ்சினா டக்குன ஓடி பாடம் கொடுத்துட்டு ஓடி வாங்குற லெவல்ல தான் இப்ப குர்ஆன் மதரசாக்கள் எல்லாம் தூர்ந்து போய்விட்டன. அல்லாஹு தஆலா இந்த அவானிதத்தை நிறைவேற்றாத குற்றத்தில் இருந்தும் நிறைய பேரை பாதுகாக்கணும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூன அல் கிதாப வபிமா குன்தும் ததுருசூன்.
நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்பதன் காரணத்தாலும் நீங்கள் அதனை ஓதிக்கொண்டிருப்பதன் காரணத்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் இறை வழிபாட்டில் ஈடுபட்ட ரப்பானிகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரப்பானிகள் என்றால் இறைவனோடு இறைவனுக்காக இறைவன் என்ற அடிப்படை தன்னை அர்ப்பணித்தவர்களாக ஒரு மாறணும் என்றால் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் உள்ளதாக ஈடுபட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், மனிதர்கள் கால ரசூல் وقال الرسول يا ربي إن قومي اتخذوا هذا القرآن مهجورا என் ரப்பே, நிச்சயமாக எனது சமுதாயத்தினர்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். மஹ்ஜூரா, மஹ்ஜூர் என்றால் ஓதாமல் புறக்கணித்தல், அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் புறக்கணித்தல், அது எனக்கு என்ன சொல்ல வருது என்கின்ற விளக்கத்தை பெற முற்படாமல் புறக்கணித்தல், அது என்ன வாழ்வியல் வழிமுறையை காட்டுகிறது என்று அதன் அடிப்படையில் வாழ முற்படாமல் புறக்கணித்தல். இப்படி அல் குர்ஆன் எதையெல்லாம் இடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதில் எதையும் செய்யாமல், அதில் செல்லுகின்ற எல்லாவற்றையும் செய்யாமல் ஒரு மனிதன் புறக்கணிப்புதான் குர்ஆனை புறக்கணிப்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். நமக்கு எதிரான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த முறைப்பாடுகள் விசாரணைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள், குர்ஆனை ஒதுக்கியவர்கள், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்ய மீளுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றுதான், நாளை அல்ல. குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் ஓத படிக்கணும். அது எவ்வளவு வயசு வந்தாலும் பரவாயில்லை, அது கடமை என்று உணரணும். சைனாவுக்கு போறனால் சீன மொழி படிக்கான், ஜப்பானுக்கு போறனால் வயசு வந்ததுக்கு பின்னாலும் ஜப்பானிய மொழி படிக்கான், கொரியாவுக்கு போறதுக்கு கொரியா மொழிக்கு படிக்கான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏன் இந்த குர்ஆனை படிக்க முடியாது? சொர்க்கத்தை பத்தி தாக்கட்டு இல்ல, தாகமும் இல்லை. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத் ஒரு இஸ்லாமியன் குர்ஆனுடைய தொடர்பில்லாமல் இஸ்லாமியனாக, பரிபூர்ணமான இஸ்லாமியனாக, உண்மையான இஸ்லாமியனாக இருக்க முடியாது, முத்தகீனாக இருக்க முடியாது, சுவர்க்கத்தின் சொந்த காரணமாக மாற முடியாது, முடியவே முடியாது. இதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை வெறுத்த, இந்த குர்ஆனை ஒதுக்கிய அந்த கூட்டத்திலே சேர்த்து விடாமல், இந்த குர்ஆனை நேசிக்கின்ற, இந்த குர்ஆனின் மூலமாக சுவர்க்கத்தில் நுழைகின்ற அந்த பாக்கியவான்களின் பட்டியலில் எம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.